இத்தாலி கடற்படை வீரர்கள் விவகாரத்தில் டெல்லியில் உள்ள அந்நாட்டு தூதருக்கு எதிராக கடுமையான உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடும் என்று அவர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஹாரிஸ் சால்வே கூறியுள்ளார். இத்தாலி தூதர் டேனியல் மெக்கன்சி உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகி கடற்படை வீரர்கள் இருவரும் மீண்டும் நாடு திரும்புவார்கள் என உச்சநீதிமன்றத்தில் உறுதி அளித்திருப்பதாகவும், ஆனால் அந்த உறுதிமொழி மீறப்பட்டுள்ளதால் இது நீதிமன்ற அவமதிப்பு ஆகிறது என்றும் ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். எனவே கைது நடவடிக்கை மேற்கொள்ள சட்டத்தில் இடம் இருப்பதாக கூறியுள்ள ஹாரிஸ், இந்த வழக்கை நீதிபதிகள் கையாளுவதை பொறுத்து உத்தரவு அமையக்கூடும் என்றும் தெரிவித்தார். இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. இந்திய மீனவர்கள் இருவர் கடந்த ஆண்டு சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த வழக்கில் கைதான 2 இத்தாலி கடற்படை வீரர்கள் அந்நாட்டு தேர்தலில் வாக்களிப்பதற்காக கடந்த மாதம் அந்நாட்டிற்கு சென்றனர். அவர்கள் இருவரும் 22ஆம் தேதிக்குள் இந்தியா திரும்ப வேண்டும். ஆனால் இருவரையும் மீண்டும் இந்தியா அனுப்ப இத்தாலி அரசு மறுத்துவிட்டது. இந்த விவகாரத்தில் இத்தாலி தூதர் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது.